இந்த குரங்கு நம்மள மாம்பழத்தை சாப்பிட கூட விடல. இப்படி ஒரு குறும்புத்தனம் பண்ணுமா இந்த குரங்கு? அந்த குரங்க ரொம்ப குறும்பு பண்ணிக்கிட்டு இருந்தான். அவனோட குறும்பால காட்டுல இருந்த மத்த விலங்குகளுக்கு பெரிய தொந்தரவா போச்சு. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த காட்டுல மரம் வெட்டுறதுக்கு சில பேர் வந்தாங்க. அவங்க காட்டுல இருந்த ஒரு பகுதியில் இருந்த மரத்தை வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. தம்பி நூலா, காட்டில் மரம் வெட்டுறவங்க வந்துட்டாங்க போல இருக்கு. நீ அந்த பக்கம்லாம் போயிடாத என்ன? நீ அவங்க கண்ணில் மாட்டினானா பெரிய ஆபத்தாயிடும். சரி சரி, நான் பார்த்துக்கிறேன். அப்படின்னா முதல்ல அந்த இடத்துக்கு போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வேலையை பார்க்கணும். மரத்தை எப்படி வெட்டுவாங்க நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே. தம்பி சொல்றத கேளு, அங்க போய் உன் வாழ்த்தனத்தை காட்டிடாத. கொஞ்சம் கூட லேட் பண்ணாம நூலன் குரங்கு அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துட்டான். அந்த நேரம் மரம் வெட்டுறவங்க யாரும் அங்க இல்ல. அன்றைய வேலைங்க எல்லாத்தையும் முடிச்சிட்டு அவங்க ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அங்க போன நூலன் குரங்கு மரம் வெட்டுறவங்களோட ஆயுதத்தை கையில எடுத்தான். ஒவ்வொன்னா எடுத்து விளையாட ஆரம்பிச்சிட்டான். கடைசியில நூலன் குரங்குக்கும் அதேதான் நடந்துச்சு. அப்படி அகங்காரனும் குறும்புக்காரனுமா இருந்த குரங்குக்கு அவனோட வாளை இழக்க வேண்டியதா போயிடுச்சு. வாலில்ல குரங்கு போறது அதோ பாத்தீங்களா? வாலில்லாத குரங்க காட்டுல இருந்த மத்த மிருகங்கள் எல்லாம் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. நூலன் குரங்குக்கு ரொம்ப வருத்தமா போயிடுச்சு. அவன் ஒரு பெரிய மரத்துக்கு மேலே ஏறி உட்கார்ந்துகிட்டான். அப்பதான் அந்த மரத்துல இருந்த ஓட்டைக்குள்ள ஏதோ பளபளக்கிற மாதிரி நூலன் பார்த்தான். ஆஹா, என்ன இது விளக்கு மாதிரி தெரியுது? வாழை இழந்த எனக்கு தேவதை கொடுத்த விளக்கு தானோ இது. என்னாலும் சரி, இதை நானே வச்சுக்கிறேன். பயப்படாதீங்க, நான் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன். உங்களுக்கு உதவி செய்ய நான் வந்திருக்கேன். எனக்கு உதவி பண்றதுக்கா? அது எப்படி? ஆமா, நான் உன்னோட அனைத்து ஆசைகளையும் நிறைவேற்றி தருவேன். என்னோட அனைத்து ஆசைகளையுமா? உன்னுடைய எந்த ஒரு ஆசையாக இருந்தாலும் அதை நிறைவேற்றி தருவேன். ஆனால் 3 ஆசைகள் மட்டும்தான் சொல்ல வேண்டும். இன்னைக்கு எனக்கு அதிர்ஷ்டம் தான். 3 வரங்களை இந்த பூதத்துக்கிட்ட இருந்து வாங்கிடணும். அதுக்கப்புறம் இந்த காட்டுல நான் ராஜா மாதிரி சுத்திக்கிட்டே இருக்க போறேன். முதல்ல அறுபட்ட இந்த வாளை தான் நான் கேட்க போறேன். எனக்கு அருந்து போன என்னோட வாள் தான் வேணும். முதல்ல அந்த வரவையும் பார்ப்போம். ஓ, அதுக்கு என்ன, உடனே செய்யறேன். இந்தா உன்னுடைய வாள், எடுத்துக்கோள். ஏய், என்ன பூதமே சொதப்புற நீ? நான் கேட்டது வாள் முன்னாடி மாதிரியே உடம்போடு ஒட்டி இருக்கணும்னு கேட்டேன். ஓ, அவ்வளவுதான் விஷயமா? உடம்புல தானே வச்சிடுவோம். இந்தா வாங்கிக்கோ. ஐயா,
ஏ பூதம், என்ன பண்ணிருக்க நீ? வால் எங்கேயாவது வயித்துல வளர்ந்துருக்குமா? வேற எங்க வைக்கணும்? அடடடா, வால் எங்க இருக்குன்னு கூட தெரியாத ஒரு மடாபூதமா இருக்கியே நீ. தெரியாது எஜமா, எனக்கு தான் வாலி இல்லையே. இங்க பாரு, இதோ இங்கதான் இருக்கணும். என்ன உனக்கு புரிஞ்சுதா? ஓ, அவ்வளோதானா? இந்தா வச்சு வர்றேன். ஹாய் ஹாய் ஹாய், அறுபட்ட வால் மறுபடியும் வந்துடுச்சு. ஏய் பூதமே, இன்னும் மிச்சம் இருக்கிற 2 வரங்களை கொடுத்துடுறியா? உனக்கு நான் 3 வரங்களையும் தந்துட்டேன். எப்படி? இது வரைக்கும் ஒரு வாரம் தானே சரியா இருக்கு. வாள் கொண்டு வந்து தந்தது அது முதல் வரம். வாளை உடம்புல ஒட்ட வைக்க சொன்னது 2வது வரம். வாளை மறுபடியும் மாத்தி வைத்து கொடுத்தன்ல, அது 3வது வரம். என்னப்பா இது? நான் கேட்டது ஒண்ணு, இங்க நடக்கிறது ஒண்ணா இருக்கே. டே முட்டாள் குறும்புக்கார குரங்கு, உனக்கு இப்ப வாளாவது திரும்ப கிடைச்சது இல்ல, அதுவே பெரிய அதிர்ஷ்டம் நினைச்சு சந்தோஷப்படு. இனிமேலாவது யாரையும் தொந்தரவு செய்யாது. நான் சொன்னது புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் எப்பவுமே மற்ற உயிரினங்களை தொந்தரவு பண்ணவும் கிண்டல் பண்ணவும் செய்யறதில்ல. என்னைக்கும் இந்த வழியாக தான் வர்றோம். ஆனாலும் காடானதுனால ஒரு பயம்தான். ஒன்று பண்ணலாம், பாட்டு பாடிட்டே நடக்கலாம். நிலா நிலா ஓடிவா, நில்லாமல் ஓடிவா, மலையின் மீது ஏறிவா, மல்லிகைப்பூ கொண்டு வா. ஏண்டா கழுத நின்றுட்டு இருக்க? நடக்க முடியலையா? நீ எதுக்கு சத்தம் போடுற? சீக்கிரமா நட, சந்தைக்கு இன்னும் ரொம்ப தூரம் போனோம். உங்களால இனி எங்கேயும் போக முடியாது, அங்க நில்லுங்க. யார் இது? கடவுளே, திருடர்களா இருக்குமோ? ஐயோ, அரக்கன் அரக்கன்! நிறுத்து, நான் அரக்கன் இல்ல. அரக்கன் இல்லையா? வேற யாரு? நான் தான் பூதம். என் கண் முன்னாடி வந்த நீ இனி எனக்கு அடிமை. இனி உன்னால தப்பிக்க முடியாது. ஐயோ பூதமா, தயவு செஞ்சு என்ன ஒன்றும் செய்யாத. பணியாரம் விற்க சந்தைக்கு போற ஒரு பாவம் வியாபாரி தான் நான். எனக்கு பசிச்சா ஏழன்னோ பணக்காரன்னோ நான் பார்க்க மாட்டேன். என் முன்னாடி யாரு வராங்களோ அவனை சாப்பிட்டு என்னோட பசிய போக்குவேன். என்ன சாப்பிட்றாத? என்னோட பொண்டாட்டிக்கும் குழந்தைகளுக்கும் யாரும் இருக்க மாட்டாங்க. வேணும்னா உங்களோட பசியை போக்க நான் பணியாரம் தரேன். நான் சுட்ட பணியாரத்துக்கு நல்ல ருசியா இருக்குன்னு தான் எல்லோரும் சொல்லுவாங்க. உன்னை சாப்பிட்டு தான் பாருங்களேன். நல்ல ருசி. இந்த மாதிரி ஒரு பணியாரம் இதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்டதே இல்ல. இந்த பணியாரம் அவ்வளவு எனக்கு வேணும். ஐயோ போதும், இது நான் சந்தைக்கு விற்க கொண்டு போறேன். இதை வித்து கிடைக்கிற பணத்தை வச்சுதான் நானும் என் குடும்பமும் வாழ்றதே. அப்போ என் பசி அடக்கிறதுக்கு நான் இந்த கழுதையை சாப்பிடுறேன். ஐயோ வேண்டாம், என்னோட கழுதையை சாப்பிட்றாத. அப்படின்னா இந்த கழுதைக்கு பதிலா நான் உன்னை சாப்பிடட்டா? என்னையா? உன்னத்தான். என்னால பசி அடக்கவே முடியல. பேசிட்டு நிக்கிறதுக்கு இது நேரம் இல்ல. நான் இப்பவே உன்னை சாப்பிட போறேன். தப்பிக்க ஏதாவது வழி கிடைக்கலன்னா இந்த போதும் என்ன சும்மா விட மாட்டானே. என்னானாலும் ஏதாவது பண்ணியே ஆகணும். நீ இப்ப என்ன யோசிக்கிற? ஒன்றும் இல்லை, நான் யோசிச்சுட்டு இருக்கேன். பூதத்துக்கெல்லாம் நிறைய மாந்திரிக சக்தி இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேனே. ஆனா
உன்னை பார்த்தா அப்படி ஒன்றும் தோணலையே. அப்போ உனக்கு என்ன பார்க்கும்போது என்னதான் தோணுது? பஞ்சத்தினால பசிச்சு நடக்கிற ஒரு பட்டணி பூதம். மந்திரமோ தந்திரமோ ஒன்னும் தெரியாதவன். நிறுத்து. நீ என்ன பத்தி என்னடா நினைச்சிட்டு இருக்க? எனக்கு மந்திர சக்தி இல்லன்னா அப்போ இதோ இங்கே பார். நீ பெருசா வரையா? ஆமா, நான் பெருசாவறேன். வேணும்னா இன்னும் பெருசாவேன். ஐயோ, இன்னும் பெருசாவாதா? இப்பவே எனக்கு பயமா இருக்கு. எவ்வளவு பெருசாவறேனோ அவ்வளவு சக்தியும் கிடைக்கும். அப்படியா? அப்போ உயரம் குறையும் போதே உன்னோட சக்தியும் குறையுமோ என்னவோ? இல்ல, உயரம் கூடுனாலும் குறைஞ்சாலும் என்னோட சக்தி மட்டும் குறையாது. ஆனா இதோ நான் என்னோட உயரம் குறைச்சு காட்டுறேன். இதோ பாருங்க. இப்ப நீ ஒரு குட்டி பூதமாயிட்டியே. இன்னும் சின்னதாக என்னால முடியும். இந்த செப்பை விடவும் சின்னதாக உன்னால முடியுமா? முடியும். அப்போ நீ இந்த செப்புக்குள்ள வந்து உட்கார்ந்து காட்ட. நான் கொஞ்சம் பார்க்கட்டுமா உன்னோட மாந்திரிக சக்தியா? இதோ பாரு. நல்லா இருக்கே. உன்னோட மாந்திரிக சக்தி பிரமாதம். ஆனா என்னோட புத்தியை பாரு நீ.